அப்ப நம்ம வந்துட்டு கடவுள் நம்பிக்கையை நல்லா இன்னும் ஆழப்படுத்துங்க. நம்ம தெய்வத்தை இன்னும் நல்லா கும்பிடுங்க. நம்ம தெய்வத்தை கும்பிட கும்பிட நமக்கு ஒரு துன்பமும் ஒரு துரோகமும் நமக்கு நடக்கவே நடக்காது. ஏன்னா தெய்வத்தை கும்பிடுற விதம் தான் வந்து நமக்கு தப்பா இருக்குது. நான் உங்களுக்கு போன நிறைய படம் நான் சொல்லி கொடுத்துட்டே இருக்கேன். நம்மளோட உடம்பை பத்தி நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நமக்கு வந்துட்டு 3 விதமா நம்ம யோசிக்கணும். நீங்க என்னைக்கா இருந்தாலுமே நீங்க நிறைய விஷயம் சொல்லி கொடுத்தாலும் நீங்க அதை என்ன பண்றீங்கன்னா கேட்க மாட்டேங்கிறோம். அப்படியே கேட்டாலும் அங்கிட்டு போய் மறந்துடுறோம். நம்ம உடம்பு, நம்ம உயிர், நம்மளோட ஆன்மா, இந்த 3ஐயும் நீங்க வந்துட்டு சரிப்படுத்தி பார்க்கணும். இந்த உடம்புக்கு தேவைப்படுறதெல்லாம் இந்த உயிருக்கு தேவைப்படுதானா? கண்டிப்பா கிடையாது. இந்த உடம்புக்கு இப்ப தேவைப்படுது, இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு அது தேவையே படாது. இந்த உடம்புக்கு இப்ப என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் இப்ப அடுத்து தேவையே படாது. இப்ப நல்லா இந்த உடம்புக்கு மேக்கப் தேவைப்படுது, ஒரு 60 வயசுல அது தேவைப்படுமான்னு கேட்டா தேவைப்படாது. இப்ப நிறைய விஷயங்கள் நம்ம பிடிச்ச மாதிரி நிறைய உணவுகள் சாப்பிடுறோம் இந்த உடம்புக்கு. இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா அது ஜீரண சக்தி ஆகாது, அது நமக்கு தேவைப்படாது. இப்ப நமக்கு தேவைப்படுறது காமமா இருக்கலாம். இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு ஒரு 50 60 வயசுல அந்த காமம் தேவைப்படாது. அப்ப இந்த உடம்புக்கு உங்களுக்கு இப்ப என்னென்ன தேவைப்படுதோ அப்ப அது தேவைப்படாம போயிடும். அப்ப இந்த ஆன்மாவுக்கு தேவைப்படுறதும் இந்த உயிருக்கு தேவைப்படுறதையும் நம்ம சேமிச்சு வைக்கணும். ஆன்மா வேற, உயிர் வேற, உடம்பு வேற, 3ஐயும் மாத்திக்கணும். இந்த உடம்புல இந்த உடம்பு இருக்கு, இந்த உடம்புக்குள்ள உயிர் இருக்கு. இந்த உயிர் எப்போ இந்த உடம்பை விட்டு வெளியில போதோ அது ஆன்மாவா மாறிடுது. அந்த ஆன்மாவுக்கு சக்தி இருக்கும், நிறைய சக்தி இருக்கும். ஆனா இந்த உடம்ப வந்து நம்ம என்ன பண்றோம்னா இந்த உடம்புக்கு தகுந்த மாதிரியான விஷயங்களை பூராமே நம்ம தொடர்ந்து செய்யறோம். இந்த உடம்புக்கு என்னென்ன தேவைப்படுது நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த உடம்புக்கு தேவைப்படுறத பூரா நம்ம எதிர்த்து, நம்ம குடும்பத்தை எதிர்த்து, நம்மளோட சொந்தக்காரங்களை எல்லாம் எதிர்த்துட்டு, நம்ம சமுதாயத்தை எதிர்த்துட்டு இந்த உடம்புக்கு தேவைப்படுறத நம்ம தேடி ஓடுறோம். ஆனா பின்னாடி இது தேவை இருக்குதா? இந்த உடம்புக்கு வந்து அதெல்லாம் நல்ல விஷயங்கள் கொடுத்துச்சானா? கண்டிப்பா கிடையாது. இன்னைக்கு நம்ம மனசு சொல்லுத பாதையிலலாம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நீங்க உங்க மனசு என்னென்ன சொல்லுதோ அதுக்குள்ள ஓடிட்டே இருக்கீங்க. ஓடி என்னத்தை கண்டுட்டீங்க? ஒண்ணுமே காணல. எல்லாமே ஒரு காலத்துல மாறும். நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்கன்னா நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னா, நான் உங்களுக்கு பலமுறை சொல்லியிருக்கேன், முட்டாளுக்கு கூட தெய்வ நம்பிக்கை வரும். நல்ல விஷயங்கள் தொடர்ந்து நடந்துட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா முட்டாளுக்கு கூட என்ன வரும்? தெய்வ நம்பிக்கை வரும். தெய்வ நம்பிக்கைங்கிறது எண்ணத்துல வரணும். எப்படி வரணும்? நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நீங்க இந்த கோவிலை பொறுத்தது இல்லை, நம்ம இந்த உலகத்துல நம்ம இந்து மதத்துல இருக்கிற நம்ம நிறைய பேரு கோவிலை வந்துட்டு ஒரு அங்காடியா, ஒரு கடையா தான் பயன்படுத்துறோம். கோவிலை வந்துட்டு ஒரு கடையா பயன்படுத்துறோம். என்னைய ஒரு வியாபாரியா தான் நீங்க பாக்குறீங்க. நான் வந்து உங்களை என்ன பண்ண வரேன்? வாடிக்கையாளரை தான் நான் பார்க்க வேண்டி இருக்குது. உள்ள இருக்கிறது கடை, நான் வியாபாரி, நீங்க வாடிக்கையாளர். வாடிக்கையாளர் வாரீங்க, தேவையானதை கேட்குறீங்க, உள்ள இருந்தா நான் எடுத்து தர போறேன். இப்படித்தான் நம்ம எல்லாருமே இங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இது எப்படி வாழ்க்கையாகும்? இது எப்படி நல்ல விஷயங்களாகும்? ஆன்மாங்கிறது வேற. இப்ப நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இங்க எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் உங்க மூளையை மட்டும் கொஞ்சம் உங்களோட எண்ணங்களையும் உங்க மூளைகளையும் ஒரு மனசையும் ஒருநிலைப்படுத்தி பாருங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சு பாருங்க. இங்க எல்லாருக்கும் தனித்தனியா உடம்பு கொடுத்துருக்கு. உங்க எல்லாருக்குமே தனித்தனியான உடம்பு இருக்கு. உங்க எல்லாருக்கும் தனித்தனியான உயிர் கொடுத்துருக்குது இல்லையா? உங்க உடம்பு இன்னொரு உடம்போட இணைச்சிருக்காங்களா? உங்க உயிர் இன்னொரு உயிரோட இணைச்சிருக்காங்களா? அப்ப இங்க எல்லாருக்கும் கொடுக்கக்கூடிய உடம்பு தனியா கொடுத்தாச்சு. உங்க உடம்பும் கொடுத்து உங்க உடம்புக்கு உயிர் கொடுத்தாச்சு. இந்த உயிருக்கான ஆன்மாவையும் கொடுத்துட்டாங்க. இறைவன் என்ன பண்ணியிருக்கான்? உங்க உடம்பு, உங்க உயிர், உங்களோட ஆன்மா, இந்த 3ஐயும் உங்களுக்கு கொடுத்தாச்சு. அப்ப இந்த உடம்பு, இந்த ஆன்மா, இந்த உயிர் 3 உங்களுக்குள்ள இருக்கும் பொழுது எனக்கு எது கிடைக்கல, எனக்கு இது இல்லை, எனக்கு அது இல்லை நீங்க சொல்லும் பொழுது நீங்க எப்படி நல்ல விஷயங்களை சிந்திக்கிறீங்கன்னு அர்த்தமாகும். நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்க உடம்பு உங்களுக்கு கொடுத்துருக்கு, உங்களுக்கு உயிர் கொடுத்துருக்கு, உங்களுக்கு ஆன்மா கொடுத்துருக்குது. அப்ப இந்த உடம்பையும் இந்த ஆன்மாவையும் இந்த உயிரையும் நீங்க எப்படி பயன்படுத்துறீங்க? இப்போ நீங்க நல்லா நினைச்சு பாருங்க. இந்த உயிர் இருக்கு, இந்த உயிர் என்ன சொல்லும் தெரியுமா? இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த ஆன்மா, இந்த உயிர் சொல்றத இந்த உடம்பு கேக்குது. இந்த உயிர் சொல்றத இந்த உடம்பு கேக்குது. நல்லா நினைச்சு பாருங்க. யாராவது சாதாரண உங்க செவுட்டுல அடிச்சிடட்டும், உயிர் சொல்லுது ஐயோ வலிக்குது. யாரு சொல்றா? உடம்பு சொல்லுது எனக்கு வலிக்குது. உடனே இந்த உயிர் என்ன சொல்லுது? அவனையும் நான் அடிப்பேன். இன்னைக்கு அது பெத்த தாயா இருக்கட்டும், பெத்த பிள்ளையா இருக்கட்டும், அது அண்ணன் தம்பியா இருக்கட்டும், யாரோ ஒருத்தங்க நம்மள உரிமைப்பட்டவங்க அடிச்சுட்டாங்கன்னா இந்த உயிர் என்ன பண்ணுது? நீ யாரோ நான் யாரோ வந்து இங்க 2 பிரிவா மாறிடுது. இப்போ என் பிள்ளை, என் புருஷன்,
ஏன் பொண்டாட்டி, ஏன் குடும்பம். இப்போ உங்க பிள்ளைய ஒரு 60 வயசு ஆனா நீங்க, உங்க பிள்ளைக்கு வயசு 40, சடார்னு அடிச்சிருந்தீங்க. சடார்னு 4 பேருக்கு முன்னாடி அடிச்சிருந்தீங்க. இப்ப அவன் உயிர் என்ன சொல்லுது? இது அப்பனா இருந்தாலும் பரவாயில்ல, செவிட்டுல திருப்பி அடிடான்னு சொல்லுது. அப்ப இங்க உடம்பு வேற வேற மாறிடுச்சா? நீங்க சிந்திச்சு பாருங்க. நீங்க எதை 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 வந்து நீங்க உண்மை நினைக்கிறீங்க? ஏன் பிள்ளையா, ஏன் பொண்டாட்டியா, ஏன் புருஷனா, ஏன் அண்ணன் தம்பி? இல்ல, இது வேற. நீங்க அப்படி சிந்திங்க. அப்ப எங்க நீங்க அடிக்க போறீங்களோ அங்க அவங்க உயிர், அவங்க உடம்பு செயல்பட ஆரம்பிச்சிடுது. அவங்க ஆன்மா என்ன பண்ணுது? இவங்க உனக்கானவங்க கிடையாது, வர்றத பார்த்துக்கெல்லாம் நடந்து வா அடி. அப்போ இந்த உறவுகள் உண்மை இல்லை. இதுல இருந்து நீங்க வெளியில வாங்க. இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த ஆன்மா, இதுக்குள்ள நீங்க வழி நடங்க. நேத்து வீட்டுல தூங்கிட்டு இருந்தீங்க, பகல்ல இருந்தீங்க வீட்டுல, சாயங்காலம் இந்த உடம்பு சொன்னிச்சு நாளைக்கு என்னத்த போவ. இந்த உடம்பு சொன்னிச்சு நாளைக்கு என்னத்த போவ, அடுத்த வாரம் போய்க்கலாம். இந்த உடம்பு சொன்னிச்சு. ஏன் உடம்பு சொன்னிச்சுன்னா அது சோம்பேறியா உட்கார்ந்து இருந்துச்சு. அந்த உடம்புக்கு ஏதோ ஒண்ணு எதிர்பார்த்துச்சு, அது நடக்கல. அப்ப இந்த உடம்பு என்ன சொல்லுது? வேண்டாம், நாளைக்கு வேண்டாம், அடுத்த வாரம்னு சொன்னிச்சு. ஆன்மா என்ன சொன்னிச்சு தெரியுமா? நீ போகலன்னா பெரிய பிரச்சனையை சந்திப்ப, இன்னைக்கு இல்லாட்டாலும் என்னைக்கோ ஒரு பிரச்சனையை சந்திப்ப, அம்மா சொல்லியிருக்காங்கன்னு ஆன்மா சொன்னிச்சு. இந்த உயிர் பயந்துச்சு. நல்லா யோசிப்பாரு. உயிர் பயந்தது. ஆன்மா சொன்னிச்சு, உடம்பு சொன்னிச்சு, உயிர் இடையில பயந்தது. பயந்து இந்த உயிர் என்ன பண்ணுச்சு? எந்திரி, கையில பணம் இல்லையா, கொஞ்சம் கைமாத்து வாங்கிக்கோ, ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கோ, எந்திரி கிளம்பு. அந்த வீட்டை விட்டு வெளியில வர முன்னக்கட்டி இந்த உடம்பும் உயிரும் இந்த ஆன்மாவும் உங்களை சண்டை போட்டு உங்களை குழப்பிச்சு. எப்ப வீட்டை பூட்டி வெளியில வந்தீங்களோ, உடம்பு உயிர் ஆன்மா ஒண்ணு சேர்ந்து கடகடன்னு பஸ் ஸ்டாண்டு கொடியாந்துச்சு. அம்மா மேல பக்தியோட கொடியாந்துச்சு. கோயிலுக்கு வந்துச்சு. எல்லாத்தையும் மறந்து உங்க கஷ்டத்தை நினைக்க ஆரம்பிச்சிச்சு. எனக்கு எல்லாம் அம்மா நல்லது நடத்தி தருவாங்கன்னு உங்களுக்கு நினைக்க ஆரம்பிச்சது. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கும்போது உடம்பு உயிர் ஆன்மா என்ன பண்ணிச்சு? வீட்டுக்குள்ள இருக்கும்போது தேவையில்லாததை சிந்திச்சது. இந்த உடம்புக்கு என்ன தேவைப்பட்டதோ இந்த உயிரை அதை செய்ய சொன்னது. எப்போ அந்த வீட்டை விட்டு நீங்க வெளியில வர்றீங்களோ, இந்த திறந்த பூமிக்கு வர்றீங்களோ, அப்பத்தான் உங்க ஆன்மாவும் உங்க உயிரும் செயல்பட்டது. வீட்டுக்குள்ள இருக்கிறதையும் இந்த உடம்பும் இந்த உயிர் இந்த ஆன்மா அதுக்குள்ளேயே முடங்கி கிடந்தது. எப்ப வெளியில வந்துச்சோ அப்ப செயல்பட்டது. புரியுதா? நான் என்ன சொல்றேன்னா, அந்த வீட்டை விட்டு வெளியில வரையும் உங்களோட வேலைகள் தயாராச்சு. அப்போ நம்ம எப்போ குடும்பங்கிற ஒரு பற்றுதலை விட்டு நீங்க வெளியில வர்றீங்களோ, இந்த உயிர், இந்த உடம்பு, இந்த ஆன்மா செயல்பட ஆரம்பிச்சிடும். இந்த உடம்பு, இந்த உயிர், இந்த ஆன்மா செயல்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னா நீங்க ஆனந்தமாக இருப்பீங்க, நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க இப்ப சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்களான்னு கேட்டோம்னா, ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சது, நீங்க சிரிச்சீங்க. நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டோம்னா, யாரோ உங்களை மகிழ்ச்சியா பெருமை பேசினாங்க, நீங்க மகிழ்ச்சி அடைஞ்சீங்க. நீங்க மன நிறைவா இருக்கீங்களான்னு கேட்டா, மன நிறைவு இங்க யாருக்கும் இல்ல. மனநிறைவு எப்படி வந்துடும்? மனநிறைவு வரவே வராது. சந்தோஷமா இருப்பேன், மகிழ்ச்சியா இருப்பேன், நிம்மதியா இருப்பேன். ஆனா மன நிறைவாக நான் இருக்க மாட்டேன். நிம்மதிக்கு வேற அர்த்தம், மகிழ்ச்சிக்கு வேற அர்த்தம், சந்தோஷத்துக்கு வேற அர்த்தம். சந்தோஷம்னா என்னது? என் பிள்ளைக்கு இன்னைக்கு வேலை கிடைச்சிருச்சு, திடீர்னு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, இல்லடா நீங்க எதிர்பார்த்த காலேஜ் கிடைச்சிருச்சு, இல்லடா உங்க பொண்ணுக்கு நல்ல மகிழ்ச்சியான ஒரு மாப்பிள்ளை கிடைச்சிருச்சு. இது என்னது? சந்தோஷம். இந்த சந்தோஷம் நினைச்சிருக்குமா? கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு, 5 லட்சம் ரூபாய் பணம் கட்டி நம்ம கவர்மெண்ட் வேலை வாங்கிட்டோம், அந்த நேரம் சந்தோஷம். அதுக்கடுத்து இந்த 5 லட்சம் ரூபாய்க்கு வட்டி கட்டணும், யார்கிட்ட கிம்பளம் அடிப்போம், கொள்ளை அடிப்போம், லஞ்சம் வாங்குவோம். புத்தி மாறிடுச்சா? சந்தோஷம் மாறிடுச்சா? மகிழ்ச்சி, மகிழ்ச்சிங்கிறது என்னது? இப்போ ஒரு தலை வலிக்குது, கைகால் வலிக்குது, பௌத்த வலிக்குது, எப்பா கொடுமையா இருக்குப்பா இந்த வாழ்க்கை, ரொம்ப மோசமா இருக்குப்பா, எனக்கு இந்த மகிழ்ச்சியே இல்லை இந்த வாழ்க்கையில. பாரு எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, அங்க பாரு அவங்க சிரிக்காங்க, ரோசிதா சிரிக்கா, மாரிப்ப சிரிக்கா, பன்னீர்செல்வம் சிரிக்கா, புது பொண்ணு சரஸ்வதி மகா சிரிக்கிறா, சீதா சிரிக்கிறாரு. எனக்கு இங்க தலைவலிக்கு, எனக்கு சிரிப்பு வரல, எனக்கு மகிழ்ச்சி இல்லை. ஒரு விக்ஸா ஆக்சிடென்ட் 500 வாங்கி போட்டேன், எனக்கு தலைவலி போயிடுச்சு. எப்பா மகிழ்ச்சியா இருக்குதுப்பா, சந்தோஷமா இருக்குதுப்பா. அப்போ ஒரு மாத்திரை வாங்கி போட்டு தலைவலி சரியா போனா உங்களுக்கு மகிழ்ச்சி வந்துருமா? அது கொஞ்ச நேரம் வலி இருந்துச்சு, அந்த வலி இப்ப போச்சு, அது கொஞ்ச நேரம்.
அதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு தலைவலி வரும். யோசிச்சு பாருங்க. அப்ப எல்லாமே இங்க ரெகுலரா மாறி மாறி போய்கிட்டு இருக்கு. அப்ப எது உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும்னா அமைதி. நீங்க எப்ப அமைதியா இருப்பீங்க? உங்க மனசு எப்ப அமைதியா இருக்கும்? தூங்கும் போதுதான் உங்க மனசு அமைதியா இருக்கும். அதுல கூட கனவு கண்டுகிட்டே இருப்போம். பட்டு சேலை கட்டியிருந்தோம், ரோசா பூ வச்சிருந்தோம், நம்ம நல்லா போஸ் கொடுத்தோமா. நிறைய பேர்லாம் பாத்தீங்கன்னா போட்டோ எடுக்கையில நிறைய பேர் சிரிக்க மாட்டீங்க. போட்டோ எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறம் ஐயோ நம்ம நல்லா போஸ் கொடுத்தோமான்னு தெரியலையே, நம்ம சேலை நல்லா இருந்துச்சான்னு தெரியலையே, நம்ம பூ நல்லா இருந்துச்சான்னு தெரியலையே. யோசிச்சு பாருங்க. நம்ம எதை நம்ம உண்மைங்கிறோமோ அது உண்மை இல்லை. அமைதியாக இருங்க. அப்ப எங்க அமைதியை தேடணும்? கோவில்ல போய் அமைதி தேடணும். ஆனா கோயில்ல நம்ம அமைதியா கேட்கமா? நான் உன்னைய கும்பிட்டேனே, உனக்கு பூசை வச்சேனே, உனக்கு பொங்க வச்சேனே, உனக்கு பட்டு எடுத்து சாத்தினேனே, உனக்கு நடையா நடந்தேனே, உனக்கு அக்கினி சட்டி எடுத்தேனே, காலம் பூரா உன்னைய குலதெய்வமா நினைச்சேனே, உனக்கு கண் இல்லையா, மூக்கு இல்லையா, உனக்கு வாய் இல்லையா? கடவுள்கிட்ட போய் கேட்கறது. கடவுள்கிட்ட போய் கேட்க வேண்டிய கேள்வியா இது? யோசிச்சு பாருங்க. கடவுள்கிட்ட அப்படி போய் கேட்கலாமா? கடவுள்கிட்ட போய் என்ன கேட்கணும்? தீராத துன்பம் ஒண்ணு உண்டா உன் இடத்துக்கு வந்தா? தீராத ஒரு துன்பம் உண்டா என்ன உன் இடத்துக்கு வந்தா? நான் போகும் வழியெல்லாம் முள்ளா இருந்தாலும் தேவியே என்னை பெற்ற வேலை என்னை முள்மீள் நடக்க வைத்து நீ ஆனந்தம் பாப்பியா? நான் போறப்ப அத முள்ளு, என்னைய பெத்தவன் நீ, என்னையும் முள்ளுல நடக்க வச்சா நீ ஆனந்தம் பாப்ப? அப்படி ஆனந்தம் பாக்குறவள் தாயா இருப்பாளா? இருக்க மாட்டாளே. உன் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு சோதனை தங்குமா? உன் இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் எனக்கு வேதனை வருமா? உன் பிள்ளையான நான் ஆசைப்படலாமா? அது எனக்கு கிடைக்காம போகலாமா? இப்படி கேட்கணும் கடவுள்கிட்ட.